குளிக்க போகணும், சோப்பு வாங்கணும், காசு வேற இல்லை. 10 ரூபா இருந்தால் சோப்பு வாங்கிடலாம். ஆமாம்மா, அதான் வேலை விட்டு வந்தியா? முடக்கல பழுகுச்சு உடச்சு அழைச்சிட்டு இருந்தானுங்க. பழுகுச்சு கொடுன்னு சொன்னேன். சரி சரி கொடுத்தானுங்க. பல்லு விளக்கிட்டு வந்தேன். அப்புறம் நின்ட்டா நானும் தான் அப்படியே கிரௌண்டில் ஓடிட்டு இதான் பல்லு விளக்கிட்டு இருக்கேன். குளிக்க போகலான்னு பார்க்குறேன். துணி சோப்பு வாங்க 10 ரூபா காசு இல்லை. 10 ரூபா இருந்தால் கூட ஆமாம் வந்து 500 1000 வச்சு பழகப்பட்டேன். 10 ரூபா எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். ஒரு 10 ரூபா இருந்தால் கூடயா? 10 ரூபா இல்லாமப்ல சோப்பு வாங்கிக்கிறேன். குளிக்க போகணும். இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாராச்சும் வந்தால் வாங்கலாம். 10 ரூபா கேட்டுவிட்டா. ஏன் வச்சிருக்க பூரா 10 ரூபா தான் வச்சிருக்கிறேன். என்னமோ 1000 500 வச்சிருக்க மாதிரி 10 ரூபா எடுக்கிறதுக்கு பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு வந்தேன். 10 ரூபா நோட்டா? யாரையா அப்படி கதை விட்டுக்கிட்டு இருக்கிறேன். நல்ல நோட்டா ஒரு 5 நோட்டு கூட பார்த்து செலவு பண்ணுவாப்ல. ஒரு 5 நோட்டு கூடியா? 10 ரூபா நோட்டு தானே. பிள்ளைங்களுக்கு பிஸ்கட் வாங்கணும்ல. 10 ரூபா நோட்டு வச்சா? இந்த நோட்டு இப்போ ஒன்று போதுமா? அது செலவு பண்ணுவாப்ல. சோப்பு தானே. போயிட்டு மேலே படத்தில் அன்பு கடன் ஒன்று இருக்கா. அங்கே நம்ம பேரை சொல்லு போனே மாப்பிள்ள தான் சொல்லி சோப்பு தருவாங்க. ஃப்ரீயாக கூட தருவாங்க. வாங்கிட்டு வந்துரு. 10 ரூபா கொடுத்தா 10 ரூபாய்க்கு 10 சோப்பா தருவாங்க. ஒரு சோப்பு தான் தருவாங்க. வாங்கி மாப்பிள்ள பேசாம போய் போயிட்டு வரேன். சரி சரி.